ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு பூர் பீப்புள், இப்படி ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். பேச பல பேர் ஹெல்பிங் யூடியூபர்ஸால் பாதிக்கப்பட்டவங்க சோசியல் மீடியாலையும் சரி, வெளியில் ஆஃபீஸ்களில், வீடுகளில் சந்திக்கிற இடங்களையெல்லாம் இவங்க செய்த கேவலங்களை வந்து ஷேர் பண்ணி பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் சில விடயங்கள் வந்து பார்க்க முடியுது. அதாவது இப்போ ஹெல்பிங் யூடியூப் அப்படின்னு ஆரம்பித்தவங்க காசை மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய ஃபாலோவர்ஸை ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா மனிதனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா அந்த இரக்க குணம் அப்படி என்பது. அதுலேயும் நான் பிறந்த மண்ணில் ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, என் இனம் என் ரத்தம் கஷ்டப்படுது அப்படின்னைக்குள்ள ஒருத்தன் உதவி செய்கிறான் அப்படின்னைக்குள்ள இவங்களுக்கு தெரியாது அவன் பணத்துக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு. அதுவும் ஒரு வீடியோ போட்டால் $800 ஒரு மணித்தியால வீடியோவை ஒரு ஹெல்பிங் யூடியூபர், அதுவும் பிரபலமான ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இவங்க வந்து இரவு 12 மணிக்கு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா காலையில் 8 மணிக்குள்ள ஒரு 10,000 வியூ வந்தாலே $800 வந்துடும். அப்போ மாதம் குறைஞ்சது 30 லட்சம் ஏழைகளை வைத்து இவங்க உழைக்கிறாங்க. அது அப்படியே ஃபிக்ஸ்டுக்கு போயிடும். ஏன்னா இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள அப்பா அம்மா அப்படின்வாங்கல்ல, அவங்க தவறாமல் கிஃப்ட்டுகள் அனுப்புவாங்க. இவங்களுக்கு ஐஃபோன் வாங்குற பிரச்சனை இல்லை, லேப்டாப் வாங்குற பிரச்சனை இல்லை, மைக் வாங்குற பிரச்சனை இல்லை, சாப்பாடுகள் அரிசிகள்ல இருந்து எல்லாமே கிஃப்டா கிடைச்சிடும். அப்ப மீதி காசு எல்லாமே ஃபிக்ஸ்டில் தானே இவங்களுக்கு. அப்ப 4 மாடி வீடு இல்லை, 5-6 மாடி வீடும் கட்டலாம், 4-5 காரும் வாங்கலாம், எதுவுமே பண்ணலாம். இதுதான் இவங்களுடைய ராஜ வாழ்க்கை. இவங்க 5 வருஷத்துக்குள்ளே கோடீஸ்வரர் காரணம் இதுதான். சரி, அப்ப இப்படி இருந்தவங்களுக்கு அந்த பணத்தாசை அப்படின்றது விடாதில்ல. அப்ப அந்த ஹெல்பிங்கை வச்சு யூடியூப் கேட்டகரி ஆரம்பித்தவர்கள் இப்ப வேற சில பிசினஸ் பண்றாங்க. இவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு நான் ஆல்ரெடி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இதற்கு முதல் போட்ட வீடியோக்கள்ல. இப்ப வந்து இந்த மக்களை வந்து தவறான ஒரு இதுக்கு விளம்பரப்படுத்தி மக்களை தன்னோட ஃபாலோவர்ஸை இந்த தம்பி சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த சில மக்கள் இருக்காங்கல்ல, சொல் புத்தியும் இருக்காது, செயல் புத்தியும் இருக்காது, ஈஸியா ஏமாறுற மக்கள். அப்ப அந்த மக்கள்ல வந்து ஏமாத்துறதுக்கு இந்த பெய்ட் ப்ரொமோஷன் அதை வந்து அவங்களோட சேனல்களை பண்ணி அதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த விடயங்களை பேசக்குள்ள கண்டிப்பா இது அறிவிருக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வீடியோவா இருக்கும் அப்படி என்பது ஒரு டாபிக் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு பிரபல உதவி யூடியூபர், ஒரு கனடா சகோதரி, ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு கனடா சகோதரியிடம் பண்ண சில்மிசம் உரையாடல், அதை வந்து இப்ப சோசியல் மீடியால கடந்த ஒரு 4-5 நாட்களா இதான் பேசும் பொருளா போய் கொண்டிருக்கு. இன்னும் அவங்க பிரபலம் இல்லாதபடியா பல பேர் போகல, வருகின்ற நாட்கள் போயிடும் நினைக்கிறேன். அதை பற்றி பார்த்துடலாம். 2 மூணாவது வாய்சன் ராசி அவர்களுக்கு ஒரு சகோதரி அவர்கள் சொன்ன ஒரு 11, ஒரு சகோதரி இல்லை 4-5 சகோதரிகள் சேர்ந்து அவர் வந்து ஒரு மேடையில நிற்கிறாரு. அவர் வந்து இதுதான் அடையாளம் இல்லை, தமிழ் அடையாளம், இந்த ரேப் பண்றதுதான் அடையாளம், சரிங்களா, வேற எதுவுமே தமிழனுக்கு அடையாளம் இல்லை, இந்த ரேப் தான் அடையாளம், சரிங்களா, இப்படி பண்றதுதான் அடையாளம். அப்ப அவர் வந்து அப்படி பண்ணி கொண்டிருக்கக்குள்ள 4-5 சகோதரிகள், அதுவும் அதிசயம் தான், சரிங்களா, அங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே கத்துதுகள் துள்ளுதுகள். சார் வந்து அடையாளம் இல்லை, தமிழரோட அடையாளம் இல்லை சார். அப்ப சார் வந்து நிறைய என்ன பண்ணார் அப்படின்னு தெரியல. சரி, அப்ப அந்த கூட்டம் வந்து அப்படியே கூடி கிடக்கு. எங்க வீட்டை சமைக்கிற வேலையெல்லாம் இருக்காதாடா, சரி விடுங்க. ஒரு கூட்டம் வந்து கூடி இருக்குது. அப்ப அந்த கூட்டம் துள்ளுது, இந்த ஆள் கையாட்ட அந்த கூட்டம் துள்ளுது, இந்த ஆள் வந்து இப்படி என்னது, சரியா. அப்ப சரி நம்ம அதை ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கக்குள்ள அந்த குரல் வேற மாதிரி வந்தது. வாய்ஸனுக்கு சில அட்வைஸ் வந்து ஒரு 4 சகோதரிகள் என்ன நினைக்கிறேன், சரிங்களா, அவங்க வந்து சில விடயங்களை கத்தி சொன்னார்கள். அது வந்து கண்டிப்பா தேவையான விடயம். இன்னொரு இப்ப தெரிந்தானே ரீசன்ட்ல நடந்த விடயம், சிங்கப்பூர்ல குப்பை போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, யாழ்ப்பாணத்துல குப்பையை போட்டேன் அப்படின்னு போட்டு சிங்கப்பூர்ல அதே மைண்ட் செட்டோட போய் நீ குப்பை போட முடியாது, சரியா. அப்ப ஒரு சரியான ஒரு விடயம் வாய்ஸனுக்கு சொன்னாங்க. அது வாய்ஸனுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு பரவாயில்ல, ஆனா இப்ப சொல்றது மூலம் வேற சில பேருக்கு கேட்கும் இல்ல, அதனால அதையும் வந்து பகிர்ந்துடும், சரிங்களா. நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் புதுசா யாராவது பாத்தீங்கன்னா டக்குன்னு இதையும் சொல்லிடுறேன். யூடியூப் மூலமே மாதம் 30 லட்சம் ஏழைகளை வச்சு
அதுவும் ஒன்றுக்கு 2-3 சேனல் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சேனலில் ஒரு 1 hour வீடியோ 1 hour வீடியோவோ இல்லை 40 minutes வீடியோ போட்டாலோ இரவு 12 மணிக்கு போட்டால் காலையில் 8 மணிக்குள்ள 10,000 வியூ. அப்போ அந்த 10,000 வியூவில் 99% யூரோப், கனடா, அமெரிக்கா இப்படியான நாடுகள் இருந்து தான். அப்போ அதுக்கு மட்டுமே ஒரு $800 $700 குறைஞ்சது வந்துடும். ஒரு வீடியோ இரவு 12 மணிக்கு போடுவான், இன்னொரு வீடியோ 1 மணி 2 மணிக்கு போடுவாங்க. அப்போ ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் 10,000 வியூ, இன்னொன்றில் 5,000 வியூ அப்படின்னாலே $1,200 ஒரு நாளில் உழைச்சிருவாங்க. அப்போ மாதம் குறைஞ்சது 30 லட்சம் குறைஞ்சது உழைச்சிருவாங்க. சரிங்களா? இதை தாண்டி அந்த வெளிநாட்டு உறவுகள் இவங்களை மகன் பிள்ளை அப்படின்னு பார்க்குறபடியா வீக்லி கிஃப்ட், ஐஃபோன் என்றாலும் கிஃப்ட், ஐஃபோன் என்றா கிஃப்ட், லேப்டாப் வேணுமா கிஃப்ட், செயின் 1 பவுன் செயின் வேணுமா அது 4-5 செயின் வந்து குவையும் அது கிஃப்ட், மோதிரம் வேணுமா அது கிஃப்ட், கூட இருக்கிற இந்த கோஷ்டிகளுக்கும் அதுக்கும் கிஃப்ட், இதுல பெத்ததுகளுக்கும் கிஃப்ட், கை நிறைய மோதிரங்கள், இதுகள் எல்லாமே எல்லாம் கிஃப்ட், போடுற ஷூவு, போடுற ஆடைகள், உள்ளாடைகள் கூட இவங்களோட காசுல வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அப்ப எல்லாமே கிஃப்ட் தான். காரு, இவங்களோட குடும்பம், இவங்களோட பிறந்தது எல்லாத்துக்குமே கிஃப்ட் அப்படி வருது. இவங்களுக்கு எந்த செலவுமே வந்து இல்லை. அப்ப இவங்க யூடியூப் வருமானம் அப்படியே ஃபிக்ஸ்டு. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டுன்னா பேங்க்ல ஃபிக்ஸ்டில் போடுறது. அடுத்தது வந்து இந்த வெளிநாட்டவர்களுக்கு கிடைச்சிருப்பாங்கல்ல, ஏழைகளை வச்சு இவங்க வீடியோ போட்டபடியா வெளிநாட்டவர்கள் இவங்களோட மகன் அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்களோட உறவுகள் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய சகோதரங்களுக்கு ஒரு தொழில், முருகு சுட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, பலகாரங்கள் சுட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு தொழில். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தையல் ஆடைகளை தைத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. வெளிநாட்டுல இருக்கிற உள்நாட்டுக்கு வரைக்குள்ள அவங்கள வந்து ஏற்றி இறக்குற வேலை, அவங்களோட சேர்த்து அவங்களோட காசுல கூத்தடிக்கிறது, அதையும் வீடியோ எடுத்து போட்டு வைக்கிறது. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு எங்களை கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த விடயங்கள். வெளிநாட்டவன் வந்து ஏதாவது காணி வாங்கினான்னா அதுல நாங்களும் ஒரு பங்கு போடுறோமே அப்படின்னு போட்டு கொஞ்சம் காசு கஷ்டமா இருக்கு, சரி நாங்க போடுறோம், உங்களோட பேர் அழிக்கிறோம். இதெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? நடந்திருக்கு. அடுத்த வருஷம் அப்படி சில அப்டேட் வரும். இவனும் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறான், இவனோட பேர்ல ஹோட்டல் அப்படின்னு. சரியா? இதெல்லாமே இப்படி ஏழைகளுக்கு உதவுறோம் என்ற பேர்ல இவனுங்க 5 வருஷத்துல கோடீஸ்வரன், இன்னொரு 10 வருஷம் இல்லை 8 வருஷத்துக்குள்ள அந்த ஊர்ல நம்பர் 1 பணக்காரன். மார்க் மை வேர்ட்ஸ். சரியா? இது நடக்குது. இதை தாண்டி இப்ப புதுசா ரீசெண்டா என்ன அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் அதுல இறங்கியிருக்கானுங்க. இந்த உதவி யூடியூபர்ஸ் என்ற கேட்டகரியில வந்தவனுங்க அந்த என்ன அது தெரியல, அப்ப என்ன அப்படி பணத்து மேல அப்படி வரி, அதை வச்சு என்னடா பண்ணுவீங்க? அது சரி, நகை வந்து நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் கையில 2 மோதிரம் போட்டவன பார்த்துருப்பேன். ஆனா இந்த உதவி யூடியூபர்ஸ் கேட்டகரியில இருக்கிறவன் தான் 10 கையில 20 மோதிரம் போட்டுருக்காங்களே. அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமன்ற மாதிரி இவனுங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆசைகள் போல இருக்கு. சரி, அப்ப அந்த பணத்து வரி. சரிங்களா? அதனால இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொமோஷன். இவங்களை நம்பி பார்க்குற கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இதை வாங்கினீங்கள் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், நீங்கள் 1 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா 12வது மாதத்தில் உங்களுக்கு 20 லட்சம் வரும், யார் அந்த லக்கியஸ்ட் வின்னர் அப்படின்னு. அடுத்தது கண் பார்வை தெரியவில்லையா, நம்பி வாங்கல் ஏமாந்து ஓடுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த கண், இதை விட்டா கண் சரியாயிடும். அடுத்தது உங்கள்ட்ட மண்டையில முடி இல்லையா, கவலையே வேண்டாம், வாருங்கள், உங்கள் மண்டையில் முடி இப்படி வரும், முடி இப்படி வரும், இப்படி வரும். உங்களால் நடக்க முடியவில்லையா, இங்கே வாருங்கள், உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. சோ அப்ப இந்த கேட்டகரியில ஒரு அம்மா ஒரு கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளைக்கு வந்து மொட்டை, 31 வயசு பிள்ளைக்கு வந்து மொட்டை. அப்ப தாய் வந்து இந்த உதவி யூடியூபர்ஸோட வீடியோக்களை பார்த்துட்டு இந்த தம்பி சொல்லுது இல்ல, தங்கமான தம்பி இல்ல என்று போட்டு இந்த தம்பி சொன்ன இடத்துக்கு வந்து போயிருக்கு. போனா அதுக்கப்புறம் ஒரு 3 நாள்ல அவன் ஏதோ கொடுத்துருக்கான் போல இருக்கு, இதை போட்டு இதை பண்ணிங்க வந்துடும். அதுக்கப்புறம் வேற ஏதோ இதான் இந்த 3 நாள் போன செலவுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 65 கிட்ட முடிஞ்சிருக்கான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதோ இப்படி பண்ணி ஏதோ பண்ணானா, அதுக்கப்புறம் ஏதோ இப்படி ஏதோ பண்ணானா, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க அப்படின்னானா. சரிங்களா? அது பண்ணி ஒரு 3 நாள் ஒரு 17 மணி நேரத்துக்குள்ள கண்ணெல்லாமே அந்த சிவப்பா வர ஆரம்பிச்சுட்டான். வேற டீட்டெயில் அந்த அம்மா வந்து போட்டுட்டு இருந்தது. சரி, இது போதும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மக்களே உலகத்திலேயே தலை சிறந்த படிப்பு எங்க இருக்குன்னா இலங்கையில இருக்கு. இலங்கை படிப்புக்கு நிகர் எந்த படிப்புமே இல்லை. சரி, அந்த அளவு தூரம் தரம் குவாலிட்டி இருக்கு. அப்ப இலங்கையில படிச்ச டாக்டர்ஸ்,
இன்ஜினியர்ஸ் அப்படின்னாலே மதிப்பு அப்படியே இருக்கு, இந்த படிப்போட தரம் இருக்கு. அப்போ அவ்வளோ குவாலிட்டியான டாக்டர்ஸ் இருக்காங்க. சரியா? அது ஸ்கின்னுக்கும் சரி, என்ன அழகு எதுக்குமே சரி இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர்ஸ் கிட்ட போங்க. சரிங்களா? அந்த டாக்டர்ஸ் கிட்ட போங்க. எவனோ ஒருத்தன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றான், அங்க வந்து போவோம். அவன் எங்கேயோ வெளிநாட்டில் படிச்சவ ஒருத்தனை கொண்டு வந்து போட்டு இவங்க வந்து இந்த கலை நிபுணர், இது பிரச்சனை இல்லை, இவங்களும் டாக்டர்ஸுக்கு ஈக்குவல் தான். இது பாருங்க ஃபாரின் சர்டிஃபிகேட் இங்க பாருங்க, ஃபாரின் சர்டிஃபிகேட். உள்நாட்டில் இருக்கிறவங்கள நம்ப மாட்டீங்க. உள்நாட்டு தரம் தெரியுமாடாப்பா? இலங்கை படிப்போட தரம் தெரியுமா? சரியா? அப்ப எவ்வளவோ திறமையானவர்கள் இருக்காங்க. சரிங்களா? அதுல பாதி பேரை வெளிநாடு கூப்பிட்டு எடுக்குது. பல டாக்டர்ஸ, பல இன்ஜினியர்ஸ, பல சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள வெளிநாட்டுக்காரன் இவங்களோட அறிவு குவாலிட்டியை தெரிஞ்சு கூப்பிட்டு எடுக்கிறான். பல பேர் போய் கொண்டிருக்கானுங்க, பல பேர் போயிட்டாங்க, பல பேர் போய் கொண்டிருக்காங்க, இன்னும் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. தரமான குவாலிட்டியான பேர் வந்து இருக்காங்க. ஆனா அவங்களையும் போட்டி போட்டு கூப்பிட அமெரிக்கன்ல இருந்து ஜப்பான்காரன் வரைக்கும் ரெடி. அந்த தூரம் பிரில்லியன்ட் பீப்புள். சரிங்களா? அப்படி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்படியான தரம் வாய்ந்தவர்கள். ஃபர்ஸ்ட் அப்படி படிச்சவங்கள்ட்ட போய் அட்வைஸை கேளுங்க. ஓகே, முடிகோட்டுற பிரச்சனை இருக்கு, மகனுக்கு முடிகோட்டுற பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா, நீங்க ஏதாவது சஜஷன் பண்றீங்களா அப்படி என்பதை கேளுங்க. எவனோ ஒருத்தன் அடுத்தவன் காசை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மிருகம், அடுத்தவன் சாப்பிட்றத ஒருத்தன் வீடியோ போட்டு உழைக்கிறான்னா அவன் மிருகம், என்ன பொறுத்த வரைக்கும் கேடுகட்ட மிருகம். அப்ப அப்படிப்பட்டவன் சொன்னோன்னா 31 வயசு பிள்ளையோட தலையை கொண்டு போய் கொடுக்குது 65,000 ரூபாய் கொடுத்து. அதுக்கப்புறம் கன்னிஷி வந்து போட்டு, இந்த பிள்ளைக்கு கன்னிஷி வந்து போட்டு அப்படின்றது. அப்ப அந்த 65,000 ஒரு டாக்டரை போய் மீட் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு 5,000 வருமா? 5,000 அதை விட கம்மியா தான் வரும். ஏன்னா சில டாக்டர்ஸ் வந்து பீஸ் வாங்க மாட்டாங்க இப்படி அட்வைஸ் கேட்கறதுக்கு. ஃபோன்லேயே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபோன்லேயே அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னு. அதை பண்ணுங்கடாப்பா, அதை பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸை நேரில் போய் மீட் பண்ணி உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, என்ன வியாதியா இருந்தாலும் சரி. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அந்த படித்தவர்கள் அவ்வளவு குவாலிட்டி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, இலங்கை படிப்புக்கு நிகர் எந்த படிப்பும் இல்லை. சரிங்களா? இது வந்து அந்த அம்மா, இதை வந்து நான் எப்படி நான் சொல்றேன்னு தெரியாம நான் சொல்லி கொண்டிருக்கேன் மக்களே. நிறைய பேர் பிடித்தான் மக்களே. தம்பி சொல்லியிருக்கு, இந்த உதவி செய்யற தம்பி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கு, கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கு. அடுத்தது எதுக்கு அந்த தம்பி அவங்களோட அம்மாவுக்கு மகனுக்கு முடி வளரணும்னா அப்பதான் பொண்ணு ஓகே சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த இன்னொரு பிரபல உதவி யூடியூபரோட கேவலத்திலும் கேவலம், கனடாவில் இருக்கிற யாழ்ப்பாண சகோதரி அவர்கள் ஸ்கிரீன்ஷாட்டுகள் இந்த வெளியாயிருக்கு. எப்ப வெளியானு தெரியல. உன் புருஷனை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் உள்நாட்டிலேயே, நீ என்னோட வந்துரு அப்படின்னு போட்டு நிறைய சில்மிசங்கள். அந்த ஆடை போடுறியா, இந்த ஆடை போடுறியா, நான் வந்து அனுப்புறேன் அந்த அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட கேடுகட்டவனையும் சிலது மகன் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கு. இது வந்து அந்த விடயங்கள் பல பேரோட பார்வைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம இந்த சேனல்ல அதை ஃபுல் டீட்டெயிலா பேசுவோம். இது ஒரு விடயம். அடுத்தது வந்து வாய்சன் ராசையா அவர்கள். வாய்சன் ராசையா அவர்கள் எப்ப எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒரு லண்டன்ல இருக்காங்க, ஒரு யூரோப் ஃபுல்லா இருக்காங்க, இந்தியால இருக்காங்க பா. ஆனா வாய்சன் அவர்கள் யாரை வச்சு அந்த ஒரு விடயம் பண்ணார்களோ, இந்த சில உணர்வுகள் எடுத்தார்ல, தமிழ் கண்ணீர் வலிகள் அதை எடுத்தார்ல, அவன் அதுக்கு சொந்தக்காரங்க வந்து கோயில் முற்றங்கள்லையும் வெயிலுக்குள்ளையும் பனிக்குள்ளையும் இருக்காங்க. 3 வேளையில ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு இருக்காங்க. சார் வந்து வேற லெவல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே உடம்புல மேல சேட்டும் இல்லாம மேல மொட்டை மாடி ஸ்விமிங் பூல்ல 2-3 ஜூஸை குடிச்சிட்டு ரீல்ஸை போட்டுட்டு பா வேற மாதிரி. இதுதானே அடையாளம். சரி, பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா வாய்சன் அவர்கள் பண்ற விடயங்களை பார்த்துட்டு நாங்களும் இப்படி வந்து வெளிநாடுகள்ல இந்த மொட்டை மாடியில இருக்கிற ஸ்விமிங் பூல்ல மேல பெனியன் ஷர்ட் ஒண்ணுமே இல்லாம அதுல நின்று போட்டு நம்மளும் இந்த ஜூஸை குடிக்கணும், சன்கிளாஸை போட்டுட்டு அப்படியே ரீல்ஸ் போடணும், பட்டைகள் வந்து அப்படியே லைக் பண்ணணும், வாய்சன் என்று சொல்ற மாதிரி எங்கட பேரை சொல்லணும் போட்டு பல அப்பாவிகள் வந்து வாய்சன் எப்படி இப்படி ஃபேமஸ் ஆனாரு,
இந்த விடயத்தை தொட்டாரு. சரி, அப்ப நம்மளும் தொடுவோம் அப்படின்னு தொட்டு யாழ்ப்பாணத்துல குப்பை போட்டா பிரச்சனை இல்லை, சிங்கப்பூர்ல குப்பையை போட்டா சரியா போடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த விடயத்தை ஒரு அக்கா அவர்கள் வாய்சன் அவர்களுடைய ஏதோ ஒரு நிகழ்வு, அதில் ஒரு 500 இல்லை 300 250 பேர் என்னவோ, அதில் 200க்கு கிட்ட பெண்கள் தான் வீட்டில் வேற. சரி, வீட்டில் வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, அது சும்மா இல்லை, எல்லாம் துள்ளி கொண்டு நிற்கிறாங்க. இப்படி பார்த்தோன்னே செமக்கு ஆண்டாச்சு, ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னு வரைக்குள்ளதான் மனசுக்கு நிம்மதியா ஒரு 4 சகோதரிகள் வந்து ராசா வாய்ஸே அவங்க கத்தி தான் சொன்னாங்க. சார் வந்து இப்படி இது பண்றதுல பிஸியா இருந்தாரு. அந்தம்மா வந்து கத்தி தான் சொன்னாங்க, இந்த முருகன் பாட்டு, காதல் பாட்டு அது நல்லா இருக்கு, அப்படியான பாட்டுகளை பாடுங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேமஸை பார்த்துட்டு இளைஞர்கள் பல பேர் நீங்க பண்றத பண்ணி உங்க வழியில ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த காதல் பாட்டுக்கள், முருகன் பாட்டுக்கள் எல்லாமே பிரச்சனை இல்லை, வேற பாட்டுக்களை நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தாலும் சில விடயங்கள் சொல்லி போட்டு பண்ணுங்க. நீங்க வெளிநாடுகளில் தங்குறதா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால உங்களை ஃபாலோ பண்றவர்கள், உங்களை போல வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பாதிக்கப்படாத மாதிரி உங்களின் செயற்பாடுகள் இருக்கட்டும் பாய்ஸ் என்று கத்தி சொன்னார்கள். அது அவட காலில் விழுந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த ஒரு வார்த்தைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு 250 கூட்டத்துல ஒரு 200 பெண்கள் கிட்ட இருந்தாலும் இந்த 4 பெண்களோட அந்த ஒரு நியாயமான அக்கறை, சரியா, அவங்க அந்த ஊர் பசங்க அவங்களோட ஃபியூச்சர் மேல இவர் பண்ற விடயங்களை பார்த்து அவங்களும் பண்ணி அவங்க நாசமா போயிடக்கூடாதுன்னு போட்டு அப்படி சில சகோதரிகள் இவருக்கு பண்ண அட்வைஸ் வந்து எனக்கு திருப்தியா இருந்தது. சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. சரியா? இப்ப இந்த நாள்ல இருக்காரோ தெரியல, கடைசியா பார்க்கக்குள்ள இந்தியால தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப யூரோப்புக்கு போயிட்டாருன்னு தெரியல. சரி, அவர் எடுத்த விடயத்துக்கு சொந்தக்காரன் எந்த கோயில் முற்றத்தில் இருக்காங்கன்னு தெரியல. அவர் வந்து அப்படியே அடையாளத்தை பண்ணிக்கின்ற கேட்டேன். நன்றி.